ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு ஒரு 100 கடலைப்பருப்பு 50 துவரம்பருப்பு போட்டுட்டேன். போட்டு ஊற வச்சு நல்லா நம்பி வச்சுருக்கேன். பட்டை மிளகாய், பூண்டு புல் கூட நீங்கள் தோல் உரிக்க வேண்டாம், போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு சத்யா வா இதை அரைச்சிருவா. அதை நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுவேன். கல் உப்பு போட்டுப்போம். கல் உப்புலாம் உங்கள் இஷ்டம்தான், உங்கள் உப்பு தேவையான அளவு. அதை கொஞ்சம் நல்லா ஒரு ட்ரிப்பு நல்லா அரைச்சி சிம்மில் போடவே மாட்டியா? இல்லை, நீ இதை பார்க்க தானே பால் போட்டால் சிம்மில் தானே போடணும். என்னப்போ இதை பார்த்தா அதை போயிட்டுங்கிற காரணமே சொல்லக்கூடாது. பார்த்துறீங்களா? அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு குறைப்பா அதில் நம்ம பருப்பை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். 4 ஆகுதுன்ட்டு தான் சரி, யாராவது ஒரு ஹெல்ப்பாக எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் சுற்றுறோம். அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். மசால் வடை சுட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப குறைப்பாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுதா? அதாவது குறைப்பாகவும் இருக்கணும், முழுசு இருக்கக்கூடாது. தெரியுதா? அது மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இப்போ இந்த மாவை இதில் கொட்டியிருக்கோம். அரைச்சதே இதில் கொட்டியிருக்கோம். கழுவுல இல்லைங்க. இதில் இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கோம். ஒரு மூடி திருவியிருக்கோம். இந்த ஒரு மூடி திருவியிருக்கோம். இதில் பூவை பொறுத்து உங்களுக்கு ஒரு தேங்காய் மூடில் பார்த்திங்கன்னா இருக்காது, பூ இருக்காது. இவ்வளோது இது நல்ல தேங்காய், அதனால் இதில் பூ இருக்குது. இந்த பூ இதில் போட்டுப்போம். இந்த பூ இதில் போட்டுப்போம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு மாவை எடுத்துட்டோம்ல, அந்த மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு செய்கிறது தான் இது. காரக்குழம்பாட்டம் இருக்கும். தேங்காய் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம் வேணாம். இது போட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு இதை போட்டு இதை நம்ம அரைச்சிப்போம். இப்போ என்ன செய்கிறோம், இதில் வெங்காயத்தை தந்துடும். இந்த முருங்கைக்கீரை போட்டுப்போம். முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் நல்லது, பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும். அது தெரியவே தெரியாது. இந்த பாருங்கள், இதில் வெங்காயம் இருக்குது. இதில் கொட்டி சரியா இதில் வெங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் போதும், அது இருக்கட்டும். இதெல்லாம் போட்டுறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இதில் இஞ்சி பாருங்கள், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம். முருங்கைக்கீரை மஸ்ட்டு, இஞ்சி மஸ்ட்டு. ஏன்னா இதில் கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு முன்னாடியே போட்டு அரைச்சோமா, அதனால் பூண்டு இதெல்லாம். முருங்கைக்கீரை நீங்கள் ஓரளவு போட்டுக்கலாம். நம்ம இது அப்படியே வெந்தோடனே இந்த முருங்கைக்கீரையே தெரியாது. வெந்தோடனே இந்த முருங்கைக்கீரை கூட தெரியாது. கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்க பாருங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சி இட்லி நல்லா பிசைஞ்சி நம்ம இதை வச்சுக்கிறோம். இதில் இந்த புளி வச்சிருந்தோம் பார்த்திங்களா, அதை கரைச்சி இதில் வச்சுருக்கோம். இது இன்னொரு தடவை வடிகட்டணும். வச்சுக்கிறோம். வச்சுப்போம். அதில் வச்சுட்டு இட்லி பானையில் உருண்டையாக இட்லி தட்டில் வச்சு அவிச்சா தான் உடம்புக்கு நல்லது. அப்படி தான் செய்யணும். சில பேர் வடையாட்டம் தட்டி எண்ணெயில் போடுவாங்க. அது எல்லோரும் சாப்பிட முடியாது, எண்ணெய் அதிகமாக இருக்கும். இந்த சைஸில் உருட்டி இட்லி தட்டில் வச்சு அவிச்சிருவோம். இட்லி அவிக்கிற மாதிரி நான் அப்படி தான் செய்வேன்.
கொஞ்சத்தை வேணால் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வடை முருவலாக கேட்டாங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு தனியாக வேணால் வைப்பேன். இந்த உருட்டி வச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். ரொம்பவும் பெருசாக இருந்தால் சின்ன பிள்ளைங்க வேணால் அழகாக வேணால் அவங்கவுங்க சைஸ் கொடுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளெல்லாம் ஒரு காரங்கரம் ஏறாமல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த காலத்தெல்லாம் பெருசு பெருசாக எங்கள் அம்மாவெல்லாம் போட்டாங்கன்னா ஒரு உருண்டை சாப்பிடவே முடியாது நமக்கு. இது நம்ம ஓரளவு சீராக நான் போடுவேன். இன்னும் கூட சின்னதாக வேணால் சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்கள்லாம் சின்னதாக வேணாலும் உருட்டிக்கலாம். ஆனால் இட்லி தட்டில் வச்சு இந்த பாருங்கள், இட்லி பானை வச்சுருக்கேன். இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிறது தான் நல்லது. அதுதான் நல்லா. இப்போ எடுத்து வச்சுட்டேன்னா அந்த பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே எடுத்து அதே தண்ணி ஏறிடும். அந்த இட்லி பானை அடி தட்டு உள்ளே இருக்கும், அதுக்காக தண்ணி ஏறிடும் அப்படின்ட்டு இதை வச்சுருக்கேன். உருண்டையெல்லாம் தண்ணி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு தட்டு சும்மா வச்சு வைக்கிறேன். வச்சு ஏதோ மூடி வச்சிருக்கேன். மூடி வச்சுட்டு அது வேகட்டும். இந்தாண்ட நம்ம குழம்புக்கு இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படின்னா நான் வெந்தயம் போட்டு தான் தாளிப்பேன். வெந்தயம் போட்டு இது வெங்காயத்தை போட்டு தாளித்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி, நம்ம சாம்பார் பொடி வீட்டில் தான் இருக்கும், அந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டுனா தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயோட பிறந்த பிறகு புளி தண்ணியை ஊற்றிடுவேன். ஊற்றி அதுவும் கொதிக்கும். இது வெந்தோன்னா எடுத்து அதில் போட்டுருவேன். 10 நிமிஷம் வேலை தான். நல்லா எண்ணெய் கஞ்சிக்க கைஸ். இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கால் வலிக்கெல்லாம் நல்லது, உடம்பு வலிக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது நல்லெண்ணெய். இதில் 2 கடுகு போடுறேன். 2 கடுகு போட்டுக்கிறேன். ஆனால் போட்டோன்னே வெடிக்கணும், அது மாதிரி போடணும். வெந்தயம் 2 போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்லா வறுத்துக்கிறோம். இட்லி 2 நல்லா வறுத்துக்கிறோம். பொரியுது, சவுண்டு வைக்கிறதா, வெந்தயமும் பொரியும். உங்களுக்கு கருக்க வேணாம், வெந்தயம் நல்லா செவந்து வரணும். செவந்துட்டு பாருங்கள், வெந்தயம் கலர் மாறிட்டா. இப்போ இது போடுறோம். என்னென்னா மிளகாய் போடுறோம் 2. அப்புறம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ 2வது சமையல் எல்லாமே நம்ம கொஞ்சம் மிடிலாக உள்ள ஃப்ளேமில் சமைச்சோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப மெல்லிசி வேண்டியதில்லை, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் இது ஹையாக தான் இருந்துட்டுருக்கு, வதக்கிறதுக்காக கொஞ்சம் ஹையாக வச்சுருக்கேன். நம்ம குறைச்சிக்கலாம், மிடிலாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கிட்டோமா, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். 2 கீரை போட்டுக்கணும். இது மஸ்ட்டு போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையெல்லாம் ஒன்றும் தெரியாது, வாயில் தட்டுப்படாது, பயப்பட வேண்டியதில்லை, எல்லாம் சுருந்துடும். முருங்கைக்கீரை 2 போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கும் போது கீரை பாருங்கள், காணும் பாருங்கள், கீரையெல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு வந்து சேர்ந்துடும். பாருங்கள், வதக்க கீரை வதங்கிடும். சும்மா காரக்குழம்புலேயே 2 முருங்கைக்கீரை போடலாம், சாம்பாரில் 2 சுண்டைக்காயை போடலாம். தெரியாது, நமக்கு தெரியாமல் சத்துக்கள் சேர்ந்துக்கும். இப்போ உருண்டை வெந்துருச்சு. அது மட்டும் இறக்கி வச்சுருக்கு, கீழே இறக்கி வச்சுருக்கு, ஹீட்டு இருக்கக்கூடாது. இது நல்லா வதக்குறோம். நல்லா வதக்குறோம். அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு இது நாங்கள் வீட்டில் அரைக்கிற தூள், குழம்பு தூள் எழுதி வச்சுருக்கோம். வீட்டில் அரைக்கிற தூள் குழம்பு 1 2 கலந்தது. மல்லி, மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது. நல்லாயிருக்கும் வாசமாக. எல்லாமே வறுத்துட்டு தான் அரைப்பேன், மிளகு ஜீரகம். இது பாருங்கள், அவ்வளோதான். வதக்குறோம்ல, கருவிடக்கூடாது, அவ்வளோதான்.
என்ன செய்யணும், நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிறோம். உப்புலாம் புளியிலே கரைச்சி எடுத்துருக்கேன். ஓகேவா? குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் பாருங்கள், கொஞ்சம் பெருஞ்சீரகமும் தேங்காய் இன்னும் அரைச்சிருக்காங்க பாருங்கள், நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப திப்பையாக இல்லாமல் நைஸாக அரைச்சது. நல்லா கொதித்த உடனே கூட ஊற்றலாம். இப்போ ஊற்றிடலாம், கொதிக்குது, ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒன்றே ஒன்று கவனிங்க, எப்பையும் நான் இந்த அரிசி கைனி தான் ஊற்றுவேன். அரிசி கைனி எடுக்கிறது எப்படின்னா, அது சாட்ஸாக கூட போடுறேன். ஒரு ரெண்டு தடவை நல்லா களைஞ்சிட்டு அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். களைஞ்சிட்டு நம்ம இதை ஊற்றணும். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். டேஸ்ட்டு பாரு சத்யா, இந்தா பாவம் பறக்க சாப்பிட்டு டேஸ்ட்டு பாரு. நல்லா இருக்கா? உப்பெல்லாம் வரப்பு நல்லாயிருக்கும். அந்த இது எருப்பு இருக்காது. ஒரு எண்ணெயில் போட்டு வதக்கும் பொழுது அதை போட்டுறீங்க. இதில் பாருங்கள், நம்ம போட்ட முருங்கைக்கீரை எதுனாலும் தட்டுப்படுதா பாருங்கள். அதெல்லாம் அப்படியே இன்னும் வேக 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 சுத்தமாக போயிடும். சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். முருங்கைக்கீரையை சாப்பிடாது பிள்ளைங்க. இது மாதிரி செஞ்சோம்னா நல்லா சாப்பிடுங்க. இந்த உருண்டை வெந்துடுச்சு பாருங்கள், இறக்கி வச்சுட்டேன். உருண்டை வெந்துடுச்சு. குழம்பு கொதிக்கவும் இது கொஞ்சம் ஆறவும் சரியாக இருக்கும். எடுத்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இதில் ஒரு உருண்டை எடுத்து கூட நீங்கள் கொடுக்கலாம், சாப்பிடுங்க, நல்லது. வாசம் எப்படி இருக்குது சத்யா? கொதிக்குது. வாசம் எப்படி இருக்கு? வாசனை அடிக்குது. வாசம் வந்துடும். மிளகாயெல்லாம் வறுத்துருக்கேன். நான் மாங்காய் போடுவேன் இதில். நீங்கள் இஷ்டப்பட்டால் இது போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமல் இருந்துக்கலாம். மாங்காய் போடுவேன், நல்லாயிருக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் மாங்காய் பிடிக்கும். மாங்காய் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே இந்த உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உருண்டை நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து போட வேண்டியதான். சும்மாவே பிள்ளைங்களுக்கு உதுத்து விட்டால் கூட சாப்பிட்ற பிள்ளைங்க சாப்பிடும். கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்காகவும் வச்சுருக்கேன். இந்த பொருள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இது எண்ணெயில் கொஞ்சம் போட்டு எடுக்கலாம். குழம்பு தடிமனா வேணா கூட ஒரு உருண்டை அளவு நம்ம அதில் போட்டாலே கரைஞ்சி